ஒரு நாள் காலையில அழகுமதியும் மலரும் வீட்ல ஹால்ல உட்கார்ந்து பேசிட்டே காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அழகுமதியோட செல்போன் சத்தம் போடுது. எடுத்து பார்த்தா அவளோட நெருங்கிய தோழி செல்வி போன் பண்றா. அழகுமதி போனை அட்டன் பண்ணி, சொல்லு செல்வி, என்னடி திடீர்னு இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க? வீட்ல மாமா பாப்பா எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு இயல்பா விசாரிக்கிறா. அதுக்கு செல்வி, எல்லாரும் நல்லா இருக்காங்க மதி. நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உனக்கு போன் பண்ணேன். நம்ம ஆபீஸ்ல டைப்ரைட்டிங் முடிச்ச லேடிஸ்க்கு 2-3 வேகன்சி புதுசா காலியா இருக்குடி. நல்ல கம்பெனி, கை நிறைய சம்பளம் தருவாங்க. அது மட்டும் இல்லாம வருஷா வருஷம் கரெக்டா இன்கிரிமெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா உடனே ப்ரமோஷன், பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான அருமையான இடம்டி. நானே இங்க வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் ஆக போகுதுல்ல. உனக்கே தெரியும் இல்லை நம்ம கம்பெனிய பத்தி. அதான் நம்ம சர்க்கிள்ல யாராவது வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற லேடிஸ் இருந்தா சொல்லுடி, நான் மேனேஜர் கிட்ட பேசி ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அழகுமதி உடனே, அப்படியா செல்வி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டி. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா டைப்ரைட்டிங் முடிச்ச லேடிஸ் இப்போதைக்கு என் சர்க்கிள்ல யாரும் டக்கேன்னு ஞாபகம் வரலையேடி. சரி, நான் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு யாராவது இருந்தா உனக்கு உடனே கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அப்போ செல்வி, சரிடி மதி. ஆமா, நீ ஏதோ காலேஜுக்கு லெக்சரர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தியே, அது என்ன ஆச்சு? ஏதும் தகவல் வந்ததா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அழகுமதி, அது கிட்டத்தட்ட எல்லா செலக்ஷன் ரவுண்டும் முடிஞ்சிடுச்சுடி. நெக்ஸ்ட் ஃபைனல் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றா. செல்விவும், சூப்பர் டி, ஆல் தி பெஸ்ட். ஆனா நான் சொன்ன வேலையை மறந்துடாத மதி. தெரிஞ்சவங்க, உண்மையாவே வேலை தேவைப்படுறவங்க இருந்தா உடனே அனுப்புன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. அழகுமதி போனை வச்சதும் பக்கத்துல இருந்து இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மலர் கையில இருக்கிற கத்தியை கீழே வச்சுட்டு, என்ன மதி, உன் ஃப்ரெண்ட் செல்வி திடீர்னு போன் பண்ணி என்னத்தையோ ரொம்ப நேரமா தீவிரமா பேசிட்டு இருக்கா, என்ன விஷயமாம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அழகுமதி, ஒண்ணுமில்லை அண்ணி, அவங்க ஆபீஸ்ல டைப்ரைட்டிங் தெரிஞ்ச லேடிஸ்க்கு வேலை காலியா இருக்கான். ரொம்ப நல்ல கம்பெனி, பொண்ணுங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, மரியாதை, நல்ல சம்பளம் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னா. தெரிஞ்சவங்க இருந்தா ரெஃபர் பண்ண சொன்னா. எனக்குத்தான் யார் பேருமே டக்கென்று ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு யோசனையா சொல்றா. இதை கேட்டதும் மலர்கண்ணை அகல விரிச்சு, யோ மதி, என்னடி யோசிக்கிற? நம்ம ரேவதிக்கு தான் டைப்ரைட்டிங் நல்லா தெரியுமேடி, அவளை ஏன் நீ யோசிக்கல அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறா. அழகுமதிக்கு ஒரே அதிர்ச்சி. யாருக்கு? நம்ம ரேவதி அன்னிக்கா அப்படின்னு கேக்குறா. மலர் உடனே, ஆமாடி, இரு, நான் வேணும்னா இப்போவே போன் போட்டு தர்றேன், நீயே அவகிட்ட கேளு. அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னென்னவோ படிச்சு வச்சிருக்காடி. லோயர், ஹையர், ஷார்ட் ஹேண்ட்னு என்னென்னவோ டைப்ரைட்டிங்ல இருக்குமே, அதெல்லாம் படிச்சு முடிச்சு கைப்பிடி அளவுக்கு சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கா. இரு, இப்போவே போன் போடுவோம். அவ அண்ணன் வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சுல்ல, இப்போ அங்கே எப்படி இருக்கான்னு கேப்போம் அப்படின்னு சொல்றா. மலர் உடனே ரேவதிக்கு போன் போடுறா. மறுமுனையில ரேவதி போனை அட்டன் பண்ணி, ஹலோ அண்ணி, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு பேசுறா. மலர் அன்பா, ரேவதி, எப்படி இருக்கடி? அங்கே இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே? தங்கராஜ் அண்ணன் உன்னை மறுபடியும் ஏதும் காயப்படுத்துற மாதிரி பேசலையே அப்படின்னு விசாரிக்கிறா. அதுக்கு ரேவதி ஒரு பெரிய பெருமூச்சை விட்டுட்டு, அதெல்லாம் ஒன்னும் வெளிப்படையா இல்ல அண்ணி. ஆனா என் மனசுக்குதான் ஒரு சொட்டு நிம்மதியும் இல்ல. என் காசுல உட்கார்ந்து திங்குறாங்கிற திமிர்ல என்னை ரொம்ப இழிவா பாக்குறாரு. என்ன இருந்தாலும் அடுத்தவன் காசுல, அதுவும் நம்மள புழு போல பாக்குறவன் காசுல வாழ்ற வாழ்க்கை நமக்கு எதுக்குன்னு தோணுது அண்ணி. சுயமரியாதையே இல்லாம வாழறது செத்து வாழறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு புலம்புறா. இதை கேட்டுட்டு இருந்த அழகுமதி போனை மலரிடமிருந்து வாங்கி, என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க? நீங்க தான் டைப்ரைட்டிங்ல லோயர், ஹையர் எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு அண்ணி சொன்னாங்களே, பேசாம ஒரு வேலைக்கு போகலாமே. இப்போதான் பாப்பாவையும் ப்ரீகேஜில சேர்க்கிற ஏஜ் ஆயிடுச்சுல அப்படின்னு தைரியம் சொல்றா. ஆனா ரேவதி பயத்தோட, ஆமா மதி, நானும் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல விசாரிச்சுதான் வச்சிருக்கேன், பாப்பாவை அங்க சேர்த்துடலாம். ஆனா வேலைக்கு போறதுக்கு இந்த மனுஷன் விடுவாரா மதி? கோடிக்கணக்குல எனக்கு சொத்து இருக்கு, என்கிட்ட 100 பேரு வேலை செய்யும் போது நீ போய் வேற ஒருத்தங்கிட்ட கை கட்டி சொற்ப சம்பளத்துக்கு வேலை செய்ய போறியான்னு 1000 கேள்வி கேட்பாரு. கேள்வியை கேட்டு ட்விஸ்ட் வச்சு என்ன ஆஃப் பண்ணிடுவாரு மதி. அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு தயங்குறா. மலர் நடுவுல தலையிட்டு, ஆமா ரேவதி, அதுவும் சரிதான். நீ எங்க வேலைக்கு போனாலும் உன் புருஷனுக்கு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு கூட மதியோட காலேஜ்ல பேசி அவ வேலைய போக வச்சவராச்சே, அவரோட பொண்டாட்டி நீ தனியா வேலைக்கு போறத அவரால தாங்க முடியுமா? அப்புறம் தேவையில்லாம புதுசா பெரிய பிரச்சனை வெடிக்கும். அதனால வேணாம் விடிடி அப்படின்னு சொல்றா. ஆனா அழகுமதி விட்டு கொடுக்காம, என்ன அண்ணி பேசுறீங்க நீங்க? வேலைக்கு போறதும் போகாததும் அவங்க இஷ்டம். அதை தட்டி கேட்க அவர் யாரு? அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம், சுயமரியாதை வேணாமா? பொம்பளைனா புருஷன் போடுற பிச்சையில தான் வாழணுமா என்ன அப்படின்னு காரசாரமா கேக்குறா. மலர் உடனே, மதி, நீ கொஞ்சம் அமைதியா இருடி. அவளே பாவம், எத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் அந்த வீட்டுக்கு திரும்ப போயிருக்கா. இது மட்டும் தங்கராஜ் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வையு,
ஏற்கனவே அவளை கை நீட்டி அடிச்சிருக்காரு. எனக்கு நினைச்சாலே நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது அப்படின்னு பயப்படுறா. அப்போ ரேவதி திடீரென குரலில் ஒருவித உறுதியோட, இல்லை அண்ணி, இந்த வாட்டி நான் பின்வாங்க போறதே இல்லை. நான் வேலைக்கு போறதுன்னு உறுதியா முடிவு பண்ணிட்டேன். மதி, உண்மையிலேயே ஏதும் நல்ல வேலை இருந்தா சொல்லு மதி, நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்றா. அழகுமதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, சூப்பர் அண்ணி, இப்பதான் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கம்பெனில டைப்ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு உடனே ஆள் தேவைப்படுதுன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னா. நல்ல சம்பளம், இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், பெரிய வாய்ப்பு இருக்கு அண்ணி. எனக்கு டைப்ரைட்டிங் தெரியாது, என் ஆர்வம் ஃபுல்லா டீச்சிங்ல தான் இருக்கு. அதனால அந்த வேலை எனக்கு செட் ஆகாது. ஆனா உங்களுக்கு அது கச்சிதமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ரேவதியும் உற்சாகமா, எனக்கு டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே விரல் நுனியில மனப்பாடமா தெரியும் மதி. எந்த பிரச்சனையும் இல்ல. நீ உடனே உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ரெஃபர் பண்ணு. எப்ப இன்டர்வியூன்னு கேட்டு சொல்லு மதி அப்படின்னு சொல்றா. அழகுமதியும், இருங்க அண்ணி, ஒரே நிமிஷம் செல்விவுக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி செல்விவுக்கு கூப்பிட்டு பேசிட்டு, அண்ணி, நாளைக்கே சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டா, நான் ஆபீஸ் இருக்கிற லொகேஷனை உங்களோட வாட்ஸ்அப்பிற்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ரேவதியும், ரொம்ப நன்றி மதி, நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா அந்த இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி போனை வைக்கிறா. மறுநாள் காலையில ரேவதி நல்லா குளிச்சு புடவை நேர்த்தியா கட்டி கையில் சர்டிபிகேட் ஃபைல் மற்றும் லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு கிளம்பி நிக்கிறா. அந்த நேரத்துல தங்கராஜ் குளிச்சுட்டு கம்பீரமா சட்டைய மாட்டிக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு சாப்பிட வர்றான். ரேவதியை இப்படி ஃபைலோட கிளம்பி நிக்கிறத பாத்துட்டு நக்கலா சிரிச்சு, என்னடி, காலையிலேயே குளிச்சு முழுகி கிளம்பி நிக்கிற? பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போய் எனக்கு அர்ச்சனை பண்ண போறியா, இல்ல என்கிட்ட காசு கேட்டு நிற்கிறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரேவதி எந்த சலனமும் இல்லாம ரொம்ப தீர்க்கமா, இல்ல, நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் தங்கராஜ் சாப்பிடுற தட்டை நறுக்குன்னு தள்ளிட்டு வாயை பிளந்து, என்னது, வேலைக்கா? உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்காடி? காலையிலேயே என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான். சமையல் அறையில இருந்து அவங்க அம்மாவும் வெளியே வந்து, ஆமா, எல்லாம் முடிஞ்சது. இனி இவ வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு இந்த பெரிய குடும்பத்தை காப்பாத்துறதுதான் பாக்கி. இவளுக்கு வந்த வாழ்வை பாரு அப்படின்னு ஏளனமா பேசுறாங்க. ரேவதி அவங்கள நேரா பார்த்து, நான் வேலைக்கு போறதுல உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? நான் என் சொந்த கால்கள்ல நிற்க போறேன் அப்படின்னு தைரியமா கேக்குறா. தங்கராஜோட அம்மா கோபமா, உன்னை ஒரு நாள் அந்த மதிசிரிக்கு கூட விட்டது ரொம்ப தப்பா போச்சுடி. அவதான் உனக்கு இப்படி எல்லாம் புருஷனையும் அத்தையையும் எதிர்த்து பேச சொல்லி கொடுத்திருப்பா. அப்படித்தானேடி? அவ வந்துதான் இந்த குடும்பத்து நிம்மதியை கெடுக்கிறா அப்படின்னு அழகுமதிய திட்டுறாங்க. ரேவதி விட்டு கொடுக்காம, இத பாருங்க அத்தை, இது என்னோட பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை. தேவையில்லாம மதிய இதுக்குள்ள இழுத்து பேசாதீங்க. அவ எனக்கு நல்லதுதான் சொல்லி கொடுத்திருக்கா அப்படின்னு எதிர்த்து பேசுறா. தங்கராஜுக்கு ஆத்திரத்தில் பொங்கி எழுந்து கையை ஓங்கி டேபிளை டமால் என தட்டி, ஏய், அறிவிருக்கா உனக்கு? எவ்வளவு பெரிய சொகுசு வீடு, கார், பங்களா, இத்தனையும் நான் எதுக்குடி சம்பாதிச்சு வச்சிருக்கேன்? என் பொண்டாட்டி போய் எவனோ ஒருத்தங்கிட்ட கை கட்டி வேலை செய்ய போறான்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா நாட்டாண்மையா இருக்கிற எனக்கு எவ்வளவு கேவலம். 4 பேரு என் மூஞ்சியில எச்சில் துப்ப மாட்டான் அப்படின்னு கத்துறா. அதுக்கு ரேவதி, எனக்கு உங்களோட இந்த சொகுசு, கார், பெரிய பங்களா எதுவுமே வேண்டாம். எனக்கு மனசுக்கு நிம்மதியும் சுயமரியாதையும் வேணும். அதுக்காக நான் கண்டிப்பா வேலைக்கு போகத்தான் போறேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்றா. தங்கராஜ் திமிரா சிரிச்சு, ஓஹோ, உன் அண்ணன் வீட்டுக்கு போய் ஒரு நாள் உட்கார்ந்துகிட்ட, உன்னை 2 தடவை கெஞ்சி கூப்பிட்டு வந்தேன்னு திமிரா பேசுறியாடி? உன்னை மறுபடியும் உங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரே தூக்கா தூக்கி வெளியில் போட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். சொல்லிட்டு தங்கராஜ் கோபத்தின் உச்சத்தில் ரேவதியின் கன்னத்தில் அரைய கையை ஓங்குறான். ஆனா இந்த முறை ரேவதி அஞ்சி பின்வாங்கவே இல்லை. ஓங்கி வந்த தங்கராஜின் மணிக்கட்டை நடுக்கமில்லாமல் மிக பலமாக இறுக பிடித்து நிறுத்துகிறாள். தங்கராஜ் கையை விடுக்க முடியாமல் அதிர்ச்சியாகி, ஏய், கையை விடுடி, என்னடி பண்ற அப்படின்னு திணறான். ரேவதி அவனை நேருக்கு நேர் பார்த்து, நீங்க முன்னாடி பார்த்த பயந்தாங்கொள்ளி ரேவதி கிடையாது நான். இந்த சத்தம் போடுறது, கைய ஓங்குறது எல்லாம் என்கிட்ட இனிமேல் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் பழைய காலம். இனிமேல் அதெல்லாம் என்கிட்ட செல்லாது அப்படின்னு கெத்தா சொல்றா. தங்கராஜ் கோபத்துல, ஏய், என்னடி தைரியம் உனக்கு? என் கையையே பிடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துடுச்சா அப்படின்னு கேக்குறான். ரேவதி அவனுக்கு பதிலடியா, முதல் மாதிரி எங்க அண்ணன் அழுதுட்டு வந்து என்ன கூட்டிட்டு போவான், நான் அங்க போய் மூலையில உட்கார்ந்துக்குவேன்னு நினைக்காதீங்க. வேற என்ன உங்களால பண்ண முடியும்? இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். ஆனா நான் வேலைக்கு போறது உறுதி. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்னு செம்ம மாசா சொல்லிடுறா. சொல்லிட்டு தன் ஃபைலையும் பையையும் தூக்கிட்டு கம்பீரமா வீட்டை விட்டு வெளியேறா ரேவதி. தங்கராஜும் அவனது அம்மாவும் அதிர்ச்சியில் உறைந்து வாயடைத்து நிற்கிறார்கள். தங்கராஜ் ஆத்திரத்தில் நாற்காலியை எட்டி உதைத்து, என்னடி இது? அந்த மதி சிறுக்கி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அன்னைக்கே முடிவு பண்ணேன். அவ வந்ததிலிருந்து இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் கெட்டு குட்டிச்சுவரா போயிட்டானுங்க. இவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு கத்துறான்.
வாசல் கதவை திறந்து கம்பீரமா வெளியே வர்ற ரேவதிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அங்கே பாக்கியராஜ் தனது பைக்கில் வந்து இறங்குறான். ரேவதியை பார்த்து அன்பா, என்னம்மா ரேவதி, கிளம்பியாச்சா, போலாமா அப்படின்னு கேக்குறான். ரேவதிக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமும். அண்ணே, நீங்க என்ன அண்ணே இந்த நேரத்துல இங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பாக்கியராஜ், எல்லா விஷயத்தையும் மதியும் மலரும் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்கம்மா. கண்டிப்பா இன்னைக்கும் அந்த தங்கராஜ் ஆள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் அந்த ஆபீஸ்ல இன்டர்வியூல விடலான்னு நானே நேர்ல வந்தேமா அப்படின்னு சொல்றான். ரேவதி கண்ணில் நெகிழ்ச்சியுடன் நீர் வழிய, ரொம்ப நன்றி அண்ணே, இந்த நேரத்துல நீங்க வந்து நின்னது எனக்கு எவ்வளவு பெரிய பலத்தையும் நம்பிக்கையையும் தருது தெரியுமா அப்படின்னு சொல்றா. பாக்கியராஜ், இதுல என்னம்மா நன்றி இருக்கு, உடன் பிறந்தவனுக்கு தங்கச்சி மேல இருக்கிற அக்கறைதானே. மதி சொன்னா, அது ரொம்ப நல்ல கம்பெனியா, பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடமாம், பயம் இல்லாம தைரியமா போமா, உன் சுயமரியாதையை நீ இன்னைக்கு காப்பாத்திக்கிட்ட, இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும், வா போலாம் அப்படின்னு தைரியம் சொல்றான். ரேவதியும் புன்னகையோட நம்பிக்கையுடன் பாக்கியராஜின் பைக்கில் ஏற வண்டி புது பாதையை நோக்கி கம்பீரமாக புறப்படுது.